முக்கியமா நான் பேச வேண்டிய இடம் அது. இன்னைக்கு நம்ம மதுரவாயில் டோல் முடிஞ்ச எவ்வளவு நாட்கள் ஆகுது, ஆனா இன்னைக்கும் பே பண்ணிட்டு இருக்கான். 35 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் இருக்கலாம், இல்ல 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் இருக்கலாம். அண்டை மாநிலமான கேரளால மொத்தமே 2 டோல் தான். ஆனா நம்ம ஊர்ல 72 டோல். நம்ம ஊர்ல எவ்வளவு டோல் இருக்கு? 72 டோல். இழுச்சவாயனாச்சா தமிழ் எப்பவுமே இழுச்சவாயம். ஒரு டோல் அமையணும் அப்படின்னா நீங்க நல்லா ஆலோசிங்க. ஒரு டோலுக்கு நீங்க வந்து, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், இன்னும் புரிகிற மாதிரி சொல்றேன். அங்க அண்ணன் வந்து இட்லி விற்கிறாரு. 2 இட்லி எவ்வளவுண்ணா? 2 இட்லி எவ்வளவுங்க? 10 ரூபாய். 2 இட்லி 10 ரூபாய். சட்னி சாம்பார் இல்லைன்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? நான் கேட்கிற கேள்வி, 2 இட்லி 10 ரூபாய், சட்னி சாம்பார் இல்லைன்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? அவங்கிட்ட போய் சண்டைக்கு போயிடுவேன். ஏன்னா 10 ரூபாய்க்கு நான் இட்லி வாங்கிட்டேன், ஆனா சட்னி சாம்பார் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னு கோவப்படுவேன், சண்டை போடுவேன், தூக்கி அந்த ஹோட்டல் ஓன மேல மூஞ்சில வீசுவேன், எல்லாமே செய்வோம். ஆமா, ஆனா ஒரு டோல் இங்க இருந்து நீங்க கிராஸ் பண்ணனா 55 ரூபாயில இருந்து 170 ரூபாய் வரைக்கும் வாங்குறானே, அவன் கிட்ட போய் சண்டை போடுமா? இல்லல. ஏன்னா ஒரு டோல் ரோடு இருக்குன்னா அந்த டோல் எங்க ஆக்சிடென்ட் நடந்தாலும் அந்த டோல் கம்பெனி, டோல் நடத்தக்கூடியவங்க தான் எடுத்துட்டு போய் மொத்த செலவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் மொத்தத்தையும் செய்யணும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் மொத்த ஆக்சிடென்ட் நடந்து கீழே விழுந்தவங்க அதான் பண்ணணும். அந்த டோல்ல எதுவுமே ஆடு மாடு எதுவுமே உள்ள வரக்கூடாது. ஃபுல்லா 2 பக்கமும் கம்பி வேலி போட்டு அடைச்சிடணும். அந்த டோல்ல லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு என்ன இருக்கணும்? ஆம்புலன்ஸ் இருக்கணும். எங்க உங்களுக்கு டோல்ல பிரேக் டவுன் இல்ல பெட்ரோல் காலி இல்ல பஞ்சர் ஆகி போச்சுன்னா பஞ்சர் ஓட்ட வண்டி அனுப்புறோம். பெட்ரோல் காலினா 5 லிட்டர் கேன் தான் பெட்ரோல் வாங்கி வந்து ஊத்திட்டு அது காசை வாங்கி போகணும். ஆனா அது சர்வீஸுக்கு காசு கிடையாது. ஒவ்வொரு டோல்லையும் வந்து ரைட்லயும் லெஃப்ட்லயும் வந்து உங்களுக்கு ஹோட்டல் பாத்தீங்களா? அந்த ஹோட்டல் வைக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த ஹோட்டலுக்கு ரெண்ட் கிடையாது, ரெண்ட் ஃப்ரீ ஹோட்டல். அதாவது வாடகையை வாங்காம தான் அவங்களுக்கு அந்த ஹோட்டலை நம்ம கொடுக்கிறோம், ஹோட்டலுக்கான இடத்தை கொடுக்கிறோம். அப்ப அந்த என்ன கண்டிஷன் இருக்குன்னா, வெளியே டீ 10 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா இவங்க கொடுக்க வேண்டியது 5 ரூபாய்க்கு கொடுக்கணும். ஆனா அங்க எவ்வளவுக்கு போகுது? 15 ரூபாய்க்கு போகுது. ஓகே, அங்க எவ்வளவுக்கு போகுது? 15 ரூபாய்க்கு போகுது. அப்போ டோல்ல வந்து ரெண்டல் ஃப்ரீ ஷாப்பை எடுத்துக்கிட்டு அந்த ஷாப்புக்கு ரெண்டே கிடையாது, அவன் இதை பண்றான். 2 சைடுல வண்டி போகுதுன்னா இந்த சைடுல உள்ள ரைட்லயும் இந்த சைடுல உள்ள லெஃப்ட்லயும் வர முடியாது. ஹெட்லைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஹெட்லைட்ஸ் வந்து கண்ணில் படக்கூடாது. நடுவுல வந்து செடியோ அல்லது மரங்களோ வளர்த்துக்கணும்.